friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கீழ்பாக்கம் முத்தையா மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நடந்த ஆர்கானிக் மார்க்கெட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஆர்கானிக் மார்க்கெட் மாசத்துல வர முதல் சண்டே அன்னைக்கு தான் இந்த மார்க்கெட் வந்து இருக்கும். இந்த மார்க்கெட்ல எல்லா பொருட்களும் உங்களுக்கு ஆர்கானிக்காவே கிடைக்குங்க. ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நேரடியா நம்ம வந்து வாங்கிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த brokerage கமிஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே போகாம அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் நேரடியா வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. உங்களுக்கு எல்லா பொருட்களும் ஆர்கானிக்கா வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு இடத்துக்கு வந்தாலே போதும், எல்லாத்தையுமே வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாரம் காய்கறிகள் அதுக்கப்புறம் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பாரம்பரிய அரிசி வகைகள் நிறையவே வச்சுருந்தாங்க. சில அரிசிகளோட பேரை நான் அங்கே போய் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்களில் செஞ்ச குக்கீஸ், ப்ரௌனிஸ் இது போன்ற இனிப்பு வகைகளும் அங்கே இருந்தது. அதுக்கு அடுத்ததாக முறுக்கு, அதிரசம், மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. முறுக்கெல்லாம் நமக்கு சுட சுட வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் வகைகள் பாருங்கள், இழுப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமேத்தோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் பாட்டில் வந்து நம்ம தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து கொடுக்கல. இந்த இடத்துல மதியம் நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி சிறுதானியத்திலே செய்யப்பட்ட கொழுக்கட்டை, சுண்டல், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் சிறுதானியத்திலே செய்யப்பட்ட ஐஸ்கிரீம்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சில சாக்லேட் வெரைட்டிஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குங்க. இதுக்கு அடுத்து ஆவாரம் பூவில் செஞ்ச டீ மிக்ஸு, அதுக்கப்புறம் சூப் மிக்ஸ், முடவாட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த சூப் மிக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு. அடுத்ததாக கீரை, காய்கறி வகைகள். கீரைகள்லாம் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் சாப்பிடாத கீரை வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே ட்ரை பண்ணலாம். நிறைய கீரைகள் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இலைப்பிரண்டைன்ற ஒரு கீரை வந்து பார்த்தேன். இது வந்து நம்ம பிரண்டை எப்படி நம்ம துவையல் அரைப்போமோ அதே மாதிரி இந்த இலையை வச்சும் நம்ம வந்து இலைப்பிரண்டை துவையல் வந்து செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னாங்க. அடுத்ததாக வந்து வாழை இலை, வாழைக்காய், வாழைத்தண்டு இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் விவசாயிகள் அவங்க வந்து விவசாயம் பண்ணி நேரடியாக வந்து நமக்கு இங்கே கொண்டு வந்து தராங்க. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து மஞ்சள்லாம் வந்து அரைச்சி அதை பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கேருந்து நான் அந்த வாழைக்காய், வாழைத்தண்டு, மாம்பழம் இதெல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன். மஞ்சள் தூள்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருந்தது. மாம்பழத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு சில மாம்பழங்கள்லாம் வந்து நம்ம போய் ரெகுலராக வாங்குகிற கடைகளில் கிடைக்காது. நான் வந்து இங்கே அல்ஃபோன்ஸா, இமாம் பசந்த் மாம்பழம்லாம் பார்த்தேன். நான் வந்து அல்ஃபோன்ஸா மாம்பழம் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த கல்சட்டி அந்த மாதிரியான பாத்திரங்கள். இந்த குட்டி குட்டியாக ஒரு குருவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது நம்ம ஊதுனா விசில் மாதிரி ஒரு சவுண்டு வரும். வெறும்னே ஊதுனா ஒரு சவுண்டு வரும். அதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி ஊதுனோன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு வரும். அது ஒரே ஒரு அந்த குருவி மட்டும் 50 ருபீஸு. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கிட்ஸ் எல்லாம் அதை வாங்கி ஊதிக்கிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நான் போகிறப்ப அது வந்து காலியாக ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஆர்கானிக் ஷாப் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், இந்த மாதிரி ஆர்கானிக்காக விளைஞ்ச பொருட்களை வாங்குறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மாங்காய்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. கிட்ட போய் பார்க்குறப்ப அந்த மாங்காவோட ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அடுத்ததாக நிறைய வகையான பொடி ஐட்டம்ஸ் இருந்தது. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, சுடு சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி கீரை பொடி நிறைய வச்சுருந்தாங்க. முருங்கைக்கீரை பொடி, வல்லார பொடி, அதுலேயே வந்து சூப் மிக்ஸும் இருந்தது. நம்ம வல்லார சூப்பு, முருங்கைக்கீரை சூப்புன்னு சூப்புக்கும் பொடிகள் வச்சுருந்தாங்க. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி பொடி ஐட்டம்ஸும் இருந்தது. கீரையிலேயே நிறைய வகையான கீரைகள் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வகையான கீரைகளை தான் நம்ம ரெகுலராக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஒரு சில கீரைகள் வந்து நம்ம கேட்டாலும் கிடைக்காது. நம்ம ரெகுலராக கீரை வாங்குறவங்ககிட்ட சொல்லி வச்சா மட்டும்தான் அதுவுமே கிடைக்குங்க.
இந்த இடத்துல மருத்துவம் வாய்ந்த அந்த கீரை வகைகளை காய வச்சு பொடி ஃபார்மில் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நான் வந்து இந்த தும்பக்கீரை பொடி, தொய்யக்கீரை, பண்ணைக்கீரை இந்த பொடி வகைகள்லாம் இங்கே தான் வந்து பார்த்தேங்க. இந்த கீரை ஐட்டம்ஸ்லாம் கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். பட் சென்னையில் இருக்கிற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரைகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கீரைகள்லாம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். சொல்லி வச்சா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை அந்த கீரைகள், காய்கறிகள்லாம் கூட வந்து நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இதான் இயற்கையாக பருத்தியிலேருந்து கைத்தறியில் வந்து நெசவு பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்ததுங்க. அதுக்கடுத்து பனை ஓலையில் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ஸ்லிங் பேக் மேலே தான் வச்சுருந்தாங்க. கைக்கு போடக்கூடிய பிரேஸ்லெட், அப்புறம் நமக்கு கழுத்தில் போடுற செயின்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கிட்ஸுக்கான ஒரு ஆக்டிவிட்டி கிளாஸஸ் மாதிரி கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பனை ஓலையில் வந்து எப்படி இந்த கிராஃப்ட் பண்ணுறதுன்றது கூட சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்து இந்த பாரம்பரிய அரிசி வகைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா இதோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து தெரிய வருங்க. இந்த ஆர்கானிக் மார்க்கெட் மூலமாக விவசாயிகளுக்கு சரியான விலையும், வாடிக்கையாளர்களான நமக்கு நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவைப்படுற காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இது எல்லாமே மருந்தடிக்காமல் ஆர்கானிக்காக நல்ல குவாலிட்டியாக தரமான முறையில் வந்து நமக்கு வந்து நேரடியாக அவங்கக்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். எனக்கு இந்த ஆர்கானிக் மார்க்கெட் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அதனால தான் உங்கள் கூடயே நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்கானிக் மார்க்கெட் வர ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து இருக்கும். இந்த ஆர்கானிக் மார்க்கெட்டோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கிது. ஸோ நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக இது இருக்கும். ஸோ நான் வந்து அங்கேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன், சுரக்காய் வாங்கினேன், அல்ஃபோன்ஸா மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, அதையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். க்ராசரி வாங்குகிற இடத்துல இருந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் வந்து ஒரு 1 கிலோ வாங்கினேன். அடுத்ததாக சிகப்பு அரிசியில் செஞ்ச அவல், அதுக்கப்புறம் பச்சை பயிறு, முழு பயிறு இருக்கும் பார்த்திங்களா அது, அப்புறம் வேர்க்கடலை. ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே நாட்டு வகையான காய்கறிகள். அந்த வேர்க்கடலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை இப்போ நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் சரி, பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி நாட்டு கடையில் கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கும். அதே போல் பச்சை பயிறு கூட ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இது எல்லாமே நாட்டு பயிறு தான் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். கடைகளில் விற்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வாங்குறத விட கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும், ஏன்னா எல்லாமே ஆர்கானிக்ன்றதுனால. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.